பாண்டியன் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப காரு பாண்டியனை மோதுற மாதிரி வந்து நிக்குது. சக்திவேலு கார்ல இருந்து இறங்குறாரு. சக்திவேல் சொல்றாரு, பாண்டியா, நான் பெத்த பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்கல்ல, என்ன பண்றேன் பாருடான்னு சக்திவேல் பாண்டியன் மேல அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு. அந்த நேரத்துல நடந்துகிட்டு இருந்த கதிரு பாக்குறாரு அப்பாவ சக்திவேல் கை ஓங்குறத. வேகமா ஓடியாராரு. கதிரு சொல்றாரு, எங்க அப்பா மேலேயே கைய வச்சிருவியாடா சக்திவேலு, வச்சுதான் பாரு சக்திவேலு. பாண்டியன் சொல்றாரு, கதிரு, அவன் பண்ணின தப்புக்கு தான் கைய தூக்கிக்கிட்டு அலையிறான். ஒழுக்கமா வளர்க்காம போய் தானே இப்ப குமாரவேலு ஜெயில இருக்கான். பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு இந்த பாண்டியனை பார்த்து கத்துக்க வேலு. ஏலே கதிரு, வாடா, வந்த வேலைய பாப்போம். கதிரை கூட்டிக்கிட்டு பேங்க்குக்கு போறாரு. பேங்க் மேனேஜர் கிட்ட சொல்றாரு பாண்டியன், பையன் உங்ககிட்ட லோன் கேட்டதா சொன்னான், அதுக்கு தான் கேரண்டி கையெழுத்து போடுறதுக்காண்டி வந்திருக்கேன். பேங்க் மேனேஜர் சொல்றாரு, ஆதார் கார்டோட எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு வந்துருங்க, லோனை ப்ராசஸ் பண்ணிடலாம். பாண்டியனும் கதிரும் பேங்க் மேனேஜர் சொன்னதை கேட்டுட்டு ஆபீஸ் ரூமை விட்டு வெளியே வர்றாங்க. பாண்டியன் சொல்றாரு கதிர்கிட்ட, அவங்க என்னென்னலாம் கையெழுத்து கேட்கறாங்களோ அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்துரு. கதிரு, சந்தோஷமா பிசினஸ் ஆரம்பி. பாண்டியன் கதிர்கிட்ட சொல்லிட்டு பேங்கை விட்டு கிளம்புறாரு. நாளை சந்திப்போம்.